வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு சிலபஸில் யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற இந்த பாடத்தை ஸோ நாம் எங்கே படிக்கணும், எதை படிக்கணும், எந்த பாடத்தை படிக்கணும், ஓகேங்களா? நாங்கள் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும், ஓகேங்களா? தாண்டி நீங்கள் வேற எதையுமே படிக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னா இந்த பாடத்தை கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே உங்களால் சரியாக போட முடியும், சரிங்களா? ஸோ வாங்க என்னென்ன பாடம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்காங்க. இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாடத்தை வந்து நீங்கள் வரிசையை நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே, யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? நல்ல முக்கியமான பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு அப்புறம் இதை சொல்லலாம், ஓகேங்களா? அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்குறாங்க. ஸோ இதை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாடத்தை தட்டி தூக்கிடலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்க என்னென்ன சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து நீங்கள் படிக்கணும், சரிங்களா? தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்னா எல்லாமே ஆல், ஓகேங்களா? சங்க காலத்தில் ஆரம்பித்து இக்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும். திருக்குறள், மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, ஓகே? திருக்குறளை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்புள்ள தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், சரிங்களா? இதுவும் பார்க்கணும். திருக்குறள் மாறாத விழுமியங்களும், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், அதுக்கப்புறம் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, ஓகேங்களா? திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், ஓகே? இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ திருக்குறளை பற்றி A to Z, ஓகேங்களா? ஸோ A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லா கொட்டேஷனும், ஓகே, எல்லாமே பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல படிக்கிறது தான். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது நல்லா படிச்சிருப்பீங்க. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஓகே, 10th புக் இருக்கும் 12th புக் இருக்கும் படிச்சிருப்பீங்க. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக்லையும் இருக்கும், நியூ புக்லையும் இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கும் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய சப் டாபிக், சரிங்களா? ஸோ வாங்க ஸ்கூல் புக்கில் இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரியில் கூடிய 3rd லெசன் கிராம சமூகம் வாழ்க்கை முறையும், கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 9th 3rd லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், ஓகே, தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான கூடுதல் தகவல்கள், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அங்கே அப்டேட் பண்ணக்கூடிய பிடிஎஃப்பை ஜெராக்ஸ் பண்ணி கையில் வச்சு படிச்சுக்காங்க, சரிங்களா? இதை மட்டும் இந்த டாபிக் கீழே படித்தா போதும், சரிங்களா? செகண்ட் டாபிக், ஓகே, சங்க காலம் முதல் அதில் ஆரம்பித்து திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எது படிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கிய தகவல்கள் வந்து பார்த்தா தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும், ஓகேங்களா? அது போக திருக்குறள் தொடர்பான தகவல்கள் வந்து தேடி தேடி படிக்கணும், ஓகேங்களா? நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் டெலகிராமில், அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி கையில் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுவே போதுமானது. நெக்ஸ்ட், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஸோ அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் 9வது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தெளிவாக படிக்கணும், சரிங்களா? 10th ஹிஸ்ட்ரியில் கூடிய ஓல்டு புக், சரிங்களா? விடுதலை போராட்டம் அப்படிங்கிற புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்தை 2015 எடிஷன் வந்து நீங்கள் படிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் 10th ஹிஸ்ட்ரியில் கூடிய ஓல்டு புக்கை தான் சொல்கிறேன், ஓகேங்களா? தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 8th ஹிஸ்ட்ரியில் கூடிய 4th லெசன் மக்களின் புரட்சி அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிக்கணும். 10th கூடிய 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 11th ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 18th லெசனு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே படிக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இதுலேருந்து
கடைசியாக அந்த மாற்றங்கள் வரைக்கும் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் வந்து வேலுநாச்சியார் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கு சரிங்களா. 7th தமிழ் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். 11th ஹிஸ்ட்ரியில் வந்து 11th லெசன் நவீனத்தை நோக்கி. 10th ஹிஸ்ட்ரியில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை படிக்கணும். 10th ஹிஸ்ட்ரியில் கூடிய 10th லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கை மட்டும் இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த யூனிட் வந்து நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ. நல்லா படிங்க. குரூப் 4ல் கண்டிப்பாக 2025 நீங்கள் வேலை வாங்கணும் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட்.